வெல்கம் டு மை சேனல் ஒய்டி 1080. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிங்க. பிஎம்ஜேஏஒய் ஆயுஷ்மான் பாரத் கார்டு அப்ளை ஆன்லைனில் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ரேஷன் கார்டை பொறுத்து தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். எலிஜிபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். பிஹெச்ஹெச் கார்டு, என்பிஹெச்ஹெச், பிஹெச்ஏஏஒய் இந்த டைப்பில் கார்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அதை கிளிக் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் வரும். அதில் மொபைல் நம்பர் அப்படிங்கிறத என்ட்ரு பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பர் பெனிஃபிஷரி மேலே இருக்கக்கூடிய பெனிஃபிஷரியை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே மொபைல் நம்பரை செலக்ட் பண்ணிவிட்டு மொபைல் ஓடிபி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த ஓடிபியை கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்சா கோடை என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை கரெக்டாக கேர்ஃபுல்லாக என்ட்ரு பண்ணுங்கள். ஓடிபி என்ட்ரு பண்ணி முடித்ததுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் கேப்சா கோட் காமிக்கும். ஸோ கேப்சா கோடையும் கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா லோட் ஆகிட்டு உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். அதில் பெனிஃபிஷரி அலோ அப்படின்னு கேட்டிருக்கு. அலோனா அலோ கொடுங்க, இல்லை பிளாக் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக சைட்லேயே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஸ்கீம் பிஎம்ஜேஒய் ஸ்டேட்டை செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. ஸ்டேட்டை செலக்ட் பண்ணோன்னா சப் ஸ்கீம் ஆல்ரெடி அதுவே வந்துடும். அடுத்தது டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டிஸ்ட்ரிக் என்னவோ அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. அடுத்து சர்ச் பார் ஃபேமிலி ஐடி, அதாவது ரேஷன் கார்டு வச்சு பண்ணலாம், ஆதார் கார்டு வச்சு பண்ணலாம், நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணலாம். மேக்ஸிமம் உங்களுடைய ஃபேமிலி ஐடி வச்சு, அதாவது ரேஷன் கார்டு வச்சு சர்ச் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். அதேமாதிரி ஆதார் நம்பர் வச்சும் நீங்கள் 12 டிஜிட் ஆதார் நம்பர் கொடுத்தும் நீங்கள் சர்ச் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கலாம். நேமை வச்சு பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அதை சர்ச் பண்ணி வர்றதுக்கே உங்களுக்கு ரொம்ப டிலே ஆகும். ஸோ அதனால் நேமை வச்சு நீங்கள் பண்ணுறத பண்ண வேண்டாம். நான் நேமை வச்சு தான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ உங்களுக்கு ப்ராசஸ் ரொம்ப லாங்காக இருக்குன்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக நேமை வச்சு தான் நான் டைப் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள் எவ்வளோ நேம்ஸு, எவ்வளோ ஸ்ட்ரீட்டில் உள்ள நேம் எல்லாமே உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். இதில் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதார் கார்டு அல்லது உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பர் இது ரெண்டுலேயே ஏதோ ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிட்டு அதை கொடுத்து உள்ளே போனீங்கன்னா பெனிஃபிஷரி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எல்லாமே க்ரீனில் இருக்கும், டவுன்லோட் கார்டுன்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த இதை அப்ளை பண்ணுற லிங்க் அதுலேயே இருக்கும், ஆரஞ்சு கலரில் காமிக்கும். ஸோ ஓகேவா, அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா மறுபடியும் ஆதார் நம்பர் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா ஆதாரில் உள்ள ஃபோட்டோவே எடுத்துக்கும். ஸோ மொபைல் நம்பர் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கட்டாயம் வேணும். ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் பண்ண முடியும் ஓடிபி வச்சு. ஸோ அது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இது ஃபஸ்ட்டில் நம்ம என்ன ப்ராசஸ் பண்ணுறோமோ அதே ப்ராசஸ் தான். பெனிஃபிஷரி அதெல்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு அதேமாரி மறுபடியும் நீங்கள் ரீஎன்ட்ரு எல்லாமே பண்ணுற மாரி இருக்கும். ஸோ அதில் எல்லாமே நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கார்டு அப்ளை ஆகி உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிடும். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். இதை நேம் வச்சு பண்ணுறது ரொம்ப லாங்காக போகும், உங்களுக்கு இழுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம் தேடி எடுத்து அதை சர்ச் பண்ணி நீங்கள் கண்டுபிடிக்கிறது. ஸோ இவ்வளோ பேருக்கு ஐடென்டிஃபைடு அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். அவங்களாம் அப்ளை பண்ணாமல் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். க்ரீன் கலரில் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். அவங்களாம் அப்ளை பண்ணிட்டாங்க, கார்டு அப்ரூவ்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கு பக்கத்துலேயே டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்குது பாருங்கள். அவங்கெல்லாம் கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஐடென்டிஃபைட் நாட் ஜென்ரேட்டட், இன்னும் கார்டு ஜென்ரேட் ஆகலைன்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். ஸோ அவங்க எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஐடி ப்ரூஃப் மாரி காமிக்குது பாருங்கள், நாட் ஜென்ரேட்டட் சொல்லிவிட்டு அடுத்தது அதை கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்குள்ளே போய்டும். ஸோ அதில் போய்ட்டு உங்களுடைய ஆதார் நம்பர் மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி ஜென்ரேட் பண்ணிவிட்டு ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணிங்கன்னா உங்களுக்கான கார்டு வந்து அப்ரூவல் ஆகி சாங்ஷன் ஆகிடும். நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து ரொம்ப நல்லது. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் வருஷத்துக்கு 5 lakhs வரைக்கும் நீங்கள் மெடிக்கல் பில் எல்லாமே செட்டில் பண்ணிக்கலாம். அதாவது சர்ஜரி, ஆப்ரேஷன்ஸ். ஸோ இதேமாரி ரொம்ப கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பொறுத்து மாறும். ஓகேவா, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல் பொறுத்து மாறும், இவ்வளோ அமௌண்ட் அப்படிங்கிறது மாறும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட்டுங்கிறதும் மாறும், ட்ரீட்மெண்ட்டை பொறுத்து அமௌண்ட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால் நாம வச்சுங்க எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் இது கொண்டு வரல.
ஒரு குறிப்பிட்ட உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. எந்தெந்த இடத்துல உள்ள ஹாஸ்பிட்டல்லாம் இதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுவும் வெப்சைட்லேயே இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி நிறைய பேருக்கு கிடைக்கும். அது வந்து உங்களுடைய ரேஷன் கார்டை பொறுத்து தான். பிஹெச்ஹெச் கார்டு, பிஹெச்ஹெச் ஏஏஒய்இ அல்லது என்பிஹெச்சில் கூட சில பேருக்கு வந்து சேங்ஷன் ஆகுது, மற்ற பேருக்கு தான் சேங்ஷன் ஆக மாட்டுது. ஸோ நீங்கள் ரேஷன் கார்டை வச்சு பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருந்ததுன்னா அதுவே காமிக்கும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி இல்லைன்னா காமிக்காது, நீங்கள் அதை ஃப்ரீயாக விட்டுறலாம், அவ்வளோதான். ஸோ உங்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழே உள்ளவங்களுக்கு தான் இந்த ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்காக தான் இது. கார்டு அப்ளை பண்ணாதவங்க கார்டு அப்ளை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போயிட்டு அங்கே டவுன்லோட் பண்ணணும், அங்கே அப்ளை பண்ணணும், அதுக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டு நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவசியம் இல்லை. ஸோ உங்கள் மொபைல்லையே நெட் இருந்தால் போதும். டீட்டெயில்ஸு நீங்கள் ஆதாரோட லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையிலே வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக ப்ராசஸ் பண்ணி நம்மளே அப்ளை பண்ணி நம்மளே கார்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கார்டு அப்ளை பண்ணி எடுத்துடலாம். பேமெண்ட் எதுவும் பண்ண தேவையில்ல, பேமெண்ட்லாம் எதுவும் கிடையாது, ஃப்ரீ தான். டிஃபைனைடுன்னு இருக்கு பாரு, அவங்கெல்லாம் கார்டு அப்ளை பண்ண முடியாது, அவங்களுக்கெல்லாம் கார்டு கிடையாது. ஓகேவா? அதை தான் அது ரெட் கலரில் காமிச்சதுன்னா உங்களுக்கு கார்டு கிடையாதுன்னு அர்த்தம். ஸோ ஏன்னா அவங்களுக்கு ரெட் கலரில் என்ன எலிஜிபிலிட்டி கிடையாது, அவங்க அப்ளை பண்ண முடியாதுங்கிறது அர்த்தம். ஸோ அதுக்காக ரெட் கலரில் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் காமிச்சதுன்னா இன்னும் கார்டு ஜென்ரேட் பண்ணல, உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கூடிய அந்த தகுதி இருக்குது, நீங்கள் அப்ளை பண்ணி கார்டு எடுத்துக்கலாம். க்ரீன் கலரில் இருந்ததுன்னா ஆல்ரெடி நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, அப்ரூவலும் ஆகிட்டு நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன். ரொம்ப ஈஸியான ப்ராசஸ் தான். வீடியோ கொஞ்சம் லெங்க்த்தாக தான் இருக்கும். நான் நேமை வச்சு உங்களுக்கு பண்ணி காமிச்சிருக்கேன் எவ்வளோ பெரிய கஷ்டம்னு. ஸோ நீங்கள் ஃபேமிலி ஐடி அல்லது ஆதார் நம்பரை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை